summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். தீபக் ராஜா என்கின்ற தீபக் பாண்டியன் பசுபதி பாண்டியனுடைய அரசியல் வாரிசு. சாதிய மோதல்களை எல்லாம் தாண்டி தமிழ் சமூக வாழ்வியல், அரசியல் வாழ்வியல் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிற பொழுது 2012 அவர் படுகொலை செய்யப்பட்டார். முத்துமனோவும் தீபக் ராஜும் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் நண்பர்களாக மாறுறாங்க. முத்துமனோ சிறைச்சாலைக்குள்ளேயே ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு குரூப்பால கொல்லப்படுறாரு. ஜேக்கப் தான் இப்ப சந்தேக நபரா முக்கிய புள்ளியா. பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அதே தேதியை தேர்ந்தெடுத்து அந்த தேதியில உங்களுக்கு காணிக்கையாக பலி கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. பட்ட பகல்ல கோயம்புத்தூர்ல இருந்து இவர் திருநெல்வேலிக்கு வர்றாரு. அவருடைய காதலியை மீட் பண்ண போறாரு. அவரு ஹோட்டல்ல சாப்பிட போறாரு. அப்போ எவ்வளவு ஒரு பகை உணர்வோடு அவரை கண்காணிச்சிருக்காங்க. தீபக் ராஜ் கை துப்பாக்கியை அவர் கையில் வைத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த போதிலும் அவர் பெண்களோட சாப்பிட போகும்போது துப்பாக்கி எதுக்கு அப்படின்ட்டு காரில் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ காருக்குள்ளே அவர் உட்கார்ந்து அந்த துப்பாக்கியை எடுத்திருந்தாருன்னா அவர் இந்த மீன் வெட்டுறதுக்கு, மாடு வெட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது போன்ற ஆயுதங்களை கொண்டு அவர் தலையை சிதைத்து விடுகிறார். இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய, சமூக ஊடகங்களை அச்சுறுத்தக்கூடிய, சமுதாயத்தை அச்சுறுத்தக்கூடிய கொலை தான் கூலிப்படை. இந்த சீன்ல ஒருவர் 20 லட்சம் ரூபாய் பேசியிருக்காரு, 12 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. இந்த 20 லட்சம் ரூபாய் பணம் எங்கிருந்து வந்ததோ, யாரு பினான்சியரோ, அதுதான் கொலைக்கான காரணம். இந்த கொலையெல்லாம் செய்யறவங்க சென்னையில 120 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 120 கேங்ஸ்டர்ஸுக்கும் திருநெல்வேலிக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னா, இந்த 20 லட்சம் ரூபாய் தான் சம்பந்தம். கலாட்டா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தீபக் ராஜா என்கின்ற தீபக் பாண்டியன் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய முக்கிய புள்ளி தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி பாண்டியனுடைய அரசியல் வாரிசு. பசுபதி பாண்டியனுடைய ஒரிஜினல் அரசியல் 2012 வருடம் பசுபதி பாண்டியன் தன்னுடைய சமூக சாதிய மோதல்களெல்லாம் தாண்டி தமிழர் வாழ்வியல், தமிழ் சமூக வாழ்வியல், அரசியல் வாழ்வியல் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிற பொழுது 2012 அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பு 2006, 2007 தூத்துக்குடி, உப்பளங்களில் நடந்த சாதிய மோதல்கள், சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் நடந்த பிரச்சனையின் காரணமாக அவர் ஒரு சாதிய தலைவராகவே சித்தரித்து வரப்படுறாரு. அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. கூட்டத்தில் இருந்தவர் தான் இந்த தீபக் ராஜ் என்கின்ற, ஆனால் அவர் சின்ன பையன், அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கிறார். முத்துமனோ தான் ஒரிஜினலாக அவருடைய ஃபாலோயர். முத்துமனோவும் இந்த தீபக் ராஜும் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது நண்பர்களாக மாறுறாங்க. நண்பர்களாக மாறும்போது நம்ம 2 பேருமே ஒரே முகத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2012 பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி. நமது சமூகம் இப்படி கேட்பாரற்று கொலை செஞ்சு ஒரு பெரிய தலைவரை நம்ம இழந்துட்டோன்னா நம்ம அதை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற சம்பாசனைக்குள்ளே வர்றாங்க. அவர்கள் அவ்வாறு கூடி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது தான் முத்துமனோ சிறைச்சாலைக்குள்ளேயே ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு குரூப்பால் கொல்லப்படுறாரு. அந்த ஜேக்கப் தான் இப்போ சந்தேக நபராக முக்கிய புள்ளியாக இந்த கொலை வழக்கில் கருதப்படுகிறார். முத்துமனோ சுபாஷ் பண்ணையாரை எய்ம் பண்ணி, ஏன்னா 2012 பசுபதி பாண்டியனை யார் கொலை செய்தார்களோ இவர்தான் காரணம் என்று அவர்கள் கருதி பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அதே தேதியை தேர்ந்தெடுத்து அந்த தேதியில் உங்களுக்கு காணிக்கையாக உங்களை யார் கொலை செய்ய காரணமாக இருந்தாலும் கொலை செய்தாரோ அவர் நாங்கள் பலி கொடுப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. முத்துமனோ பசுபதி பாண்டியன் கொலைக்கு காரணமாக இருந்தவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்ட்டு 2016 அந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிகழ்வை முடிச்சுட்டு முத்துமனோ சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அங்கே பாளையங்கோட்டை சிறைச்சாலை நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு சாதிகளை உருவாக்குகிற அல்லது சாதி வன்மத்தை மாற்றி அமைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக்குகளாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சிறைத்துறையிலேயே அவங்க 3 பேர்த்தையும் ஒருங்கிணைக்க முடியல
இது மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது அரசுக்கு கண்டிப்பாக தெரியும். சிறைக்குள்ளே வந்து இவங்க முன்னு ஒன்றாவே வந்து வாழ முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறது 50 ஆண்டுகளாக வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். இருந்தாலும் அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரத்யேகமான ஏற்பாடுகளை அரசுகள் எடுக்கவில்லை. அதுதான் வந்து இந்த கொலை தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ 35 கொலைகள் சொல்கிறாங்க. இப்போ பசுபதி பாண்டியன் கொலையிலேருந்து தொடர்ந்து அதுக்கு முன்புலேருந்து பார்த்தீங்கன்னா 35 கொலையிலேருந்து 50 கொலைகள். எங்கள் தலைவரை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா அதுக்கு பழியாக உங்கள் தலைவரை நாங்கள் கொல்லுவோம், அதுவும் அவருடைய இறந்த நாளுக்குள்ளே அதை முடித்து காட்டுவோம் அப்படிங்கிறது வந்து பழங்கால மன்னர் காலத்து சிந்தனை. அது இவர் வந்து ஒரு பட்டப்பகலில் பாளையங்கோட்டையில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் லா காலேஜில் அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா வைரமணி மாளிகை அப்படின்னு ஒரு அருமையான ஹோட்டல், பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் தன்னுடைய வருங்கால மனைவி தற்போதைய காதலி அவருடைய நண்பர் இருவர் இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு மணி நேரம் அங்கே சாப்பிட்டுட்டு சரி வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு. அப்போ 1 மணி நேரம் அவர் வந்து அந்த ஹோட்டலில் தன்னுடைய வருங்கால மனைவியோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து நீண்ட நெடு நேரம் வந்து கண்காணிக்கப்படுது. அவர் இன்றைக்கி தேதியில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இவர் திருநெல்வேலிக்கு வர்றாரு, அவருடைய காதலியை மீட் பண்ண போகிறாரு, அவர் ஹோட்டலில் சாப்பிட போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வந்து எதிர் குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு பகை உணர்வோடு அவரை கண்காணிச்சிருக்காங்க. எத்தனை நாட்களாக அவருடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதா? அந்த 3 நண்பர்கள் வந்தார்களே, அந்த பெண் நண்பர்களில் ஒருவர் நவீனோட தொடர்பில் உள்ளவர் இருக்கார். ஸோ இவர் கற்பனையில் கூட அவருடைய மூமெண்ட்ஸ் அத்தனையும் வந்து இப்போ சாப்பிட்டாரு, இப்போ வெளியில் வர போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இவர் தீபக் ராஜ் வந்து கைத்துப்பாக்கியை அவர் கையில் வைத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த போதிலும் அவர் வந்து சாப்பிட போகிறோமே, பெண்களோடு சாப்பிட போகும்போது துப்பாக்கி எதுக்கு அப்படின்ட்டு காரில் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ காருக்குள்ளே அவர் உட்காந்து அந்த துப்பாக்கியை எடுத்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். அது ஒரு திரைப்படத்தில் வர்ற ஒரு சீன் மாதிரி அவர் உட்காந்து அந்த காருக்குள்ளே செட்டில் ஆகிறதுக்குள்ளே வந்து அந்த கூட்டம் வந்து அவரை தாக்குது. அது சிசிடிவியில் பகிரங்கமாக எல்லா டிவிலையும் வந்து ஒளிபரப்பப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நேரடி திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவரும் தப்பிச்சு ஓடி, அவர் ஒல்லியான தேகமும் நல்ல திறமையான உடற்பயிற்சி செஞ்சவராக தான் இருக்கார். அவர் பறந்து ஓடுகிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மோட்டர் சைக்கிள் தடுக்கி விட்டு விழுந்துடுறாரு. அது ஸோ தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் நடக்கிற கொலைகள் அப்படி பார்த்திங்கன்னா இந்த கொலைகள் வந்து கூலிப்படை செய்கிற கொலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. திடீர்னு ஏற்படுற பகை, சடன் ப்ரொவகேஷனில் நடக்கிற கொலைகள் அப்படின்றது. சடன் ப்ரொவகேஷனில் இப்போதைக்கு என்ன கத்தி வச்சுருக்காரோ அதில் 2 குத்து குத்துனார், அவர் இறந்து போயிட்டார். அல்லது இரும்பு கம்பியில் வந்து வேகமாக அடித்தார், அந்த அதில் வந்து ரத்தம் கசிந்து இறந்தார். இதெல்லாம் வந்து சடன் ப்ரொவகேஷனில் அல்லது சாதாரண பகையில் ஏற்படுற கொலைகள். ஆனால் இது வந்து கூலிப்படை கொலை. இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய, சமூக ஊடகங்களை அச்சுறுத்தக்கூடிய, சமுதாயத்தை அச்சுறுத்தக்கூடிய கொலை தான் கூலிப்படை. கூலிப்படை கொலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து கடுமையான ஆயுதங்களை, அதாவது இந்த மீன் வெட்டுறதுக்கு மாடு வெட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது போன்ற ஆயுதங்களை கொண்டு வந்து அவர் தலையை சிதைத்து விடுகிறார்கள். இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ராமர் பாண்டியன் அப்படிங்கிறவர், நீங்கள் நம்மெல்லாம் பேசணும், நம்ம இதே ஊடகங்களில் சொன்னோம், கரூர் நீதிமன்றத்தில் அவர் வந்து ஆஜராகிட்டு அரவாக்குறிச்சியை கடந்து வருகிற பொழுது 6 பேர் பின்னாடியே வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவரை வந்து ஒரு அரவாக்குறிச்சி ஜங்ஷனில் அவரை கொலை பண்ணுறாங்க. அவர் தலையவே சிதைச்சிடுறாங்க. ஸோ தலையை ஏன் சிதைக்கிறாங்க? இந்த மாதிரியான கொலை வந்து தமிழ்நாட்டில் புதிதாக பழசா அப்படின்னு பார்த்தா இது வந்து சமீப காலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட கொலை, கூலிப்படையினுடைய வளர்ச்சியினால் ஏற்படுகிற கொலை. அப்போ கூலிப்படையினுடைய வளர்ச்சி அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆளை காட்டினா இவர் வந்து இவர் பகைமை யாருக்கும் இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் பகைன்னா நீங்கள் சீனுக்கே வரமாட்டீங்க. இந்த சீனில் ஒருவர் வந்து 20 லட்சம் ரூபாய் பேசியிருக்காரு, 12 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. அந்த 20 லட்சம் ரூபாய் பேசி இவர்களை என்கேஜ் பண்ணவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கொலையினுடைய புதிரை. இந்த 20 லட்சம் ரூபாய் பணம் எங்கிருந்து வந்ததோ, யார் ஃபினான்சியரோ அதுதான் கொலைக்கான காரணம். அந்த ஃபினான்சியர் யாருங்கிறத கண்டிப்பாக காவல்துறை கண்டுபிடித்து நமக்கெல்லாம் தெரிவித்துவிடும் என்று காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை நாம் நம்புகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 16 டீம் போட்டு அந்த
டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த விசாரணையை வந்து சிறந்த முறையில் கொண்டுட்டு போகிறாரு. இப்போ ராமர் பாண்டியர் கொலை வழக்கு, முத்துமனோ கொலை வழக்கு எல்லாத்துலேயுமே வந்து எதிரிகளை கைது செய்திருக்கிறீர்கள். ஆனால் கைது செய்த பிறகு அவர் உடனே பெயிலில் வந்துடுறாரு. பெயிலில் வந்தவர் மறுபடியும் மர்டர் பண்ணுறாரு. சரி, கைது செஞ்ச இப்போ காவல்துறையை பொறுத்தவரை அரசு கைது செஞ்சிருச்சு, அவர் ரிமாண்ட் பண்ணிடுச்சு, அதோடு முடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ ஒரு மிகப்பெரிய உட்பகை இருக்குது. இந்த டீம் வந்து இப்போது 50 கொலைகள் கிட்டத்தட்ட ஒரு 2012 அப்போ இப்போ 2024 14 ஆண்டுகளாக தொடர்ந்து பகை கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. 14 ஆண்டுகளாக அரசுகள் இதை வந்து முடிவு கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு இந்த சப்ஜெக்டில் இதில் ஒரு உயர்ம நீதிமன்ற நீதிபதியை போட்டோம், அல்லது ஒரு சீனியர் மோஸ்ட் அல்லது அஸ்ரா கார்க் போன்ற மிகப்பெரிய நல்ல போலீஸ் ஆஃபீஸர் அல்லது அருண் போன்ற சிறந்த காவல்துறை அதிகாரிகளை போட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்குள்ளே என்னதான் உட்பகையாக இருந்தாலும் இதோடு முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன நிகழ்வு இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. முத்துமனோ வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது அங்கே ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த ஜேக்கப் டீம் என்னுடைய நண்பன் முத்துமனோ கொலை செய்யப்பட்டிருக்கிறான். எனவே நான் வந்து இவங்களை வந்து இந்த கொலைக்கான இந்த காரணக்காரி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை நான் விடவே போகிறது என்று தீபக் ராஜ் என்கின்ற தனது பெயரை தீபக் பாண்டியன், பசுபதி பாண்டியன் இறந்ததுக்கு பிறகு அவரோடு யாரெல்லாம் அந்த டீமில் சேர்கிறாங்களோ அவள் தங்கள் பெயருக்கு பின்ன பாண்டியன் என்று சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன நேர்ந்ததோ அதற்கு பழி தீர்க்கிற ஆட்களாக நாங்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிறோம், அல்லது அது பழி தீர்க்காமல் விடமாட்டோம், அதற்காகவே நாங்கள் பேரே வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அது பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்திருக்கு. ஸோ அப்போ பகை உணர்வு கிட்டத்தட்ட வந்து ஒரு கனல் பூத்த நெருப்பாக தான் வந்து தென் மாநிலங்களில் வந்துகிட்டே இருக்குதுங்கிறத அரசு கண்ணுற்று அதற்கான தீர்வை ஏற்படுத்தவில்லை, தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை. ஜேக்கப் அப்படிங்கிறவருடைய காதலி 15 நாளைக்கு முன்பே ஒரு ஆடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வெளியிடுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பழைய காதலர் ஜேக்கப் என்பவர் தான் வந்து பாளையங்கோட்டையில் சிறைச்சாலையில் இருந்தபோது யாரெல்லாம் எதிரியாக கட்டமைத்து கொண்டாரோ அவர்கள் 4 பேரும் கொலை செய்து அதை விழாவாக கொண்டாடப் போகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து கண்ணுற்று அவர்களை காப்பாற்றுங்கள், இந்த கொலையை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு பதறுகிறார். இது ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த ஜேக்கப் வந்து என்னுடைய காதலி இப்படி ஒரு ஆடியோவை வெளியிடுகிறாரு, இதில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்து இதை நிறுத்துவதற்காக அல்லது அதை தடுப்பதற்கான முன்னேற்பாடை செய்யவில்லை. அவ்வாறு செய்திருந்தால் இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும், கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிகழ்வு இங்கே நடக்கவில்லை. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 நடந்த பசுபதி பாண்டியன் கொலை இருக்கட்டும், அல்லது 2014 நடந்த சுபாஷ் பண்ணையாருடைய டிரைவரையும் அவருடைய உறவினர் ஒருவரையும் வந்து வெட்டி சாய்த்து அவருடைய தலையை கொண்டு போய் அங்கே வந்து காணிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்களே, அப்போ இது சம்பந்தமாக முத்துமனோ அதன் தொடர்ச்சியாகவே தான் கொலை செய்யப்படுகிறார். முத்துமனோவினுடைய கொலை செய்த ஜேக்கப் என்பவருடைய காதலி தான் வந்து, அப்போ ஒரு இரு பிரிவினருக்கு இடையே இப்படி ஒரு மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஒரு பெரிய ஸ்டடி பண்ண வேண்டாமா? காவல்துறை உங்கள் நண்பன், நாங்கள் உங்களுக்கு உதவலாமா அப்படின்லாம் நம்ம போர்டு போடுறோம்ல. அப்போ அரசு அப்படின்னா மக்களுடைய நலம் பேணும் அரசாக இருக்கணும். அப்படியே இருக்கிற அரசு என்ன செய்யணும், இவங்களையெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வர ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொலைக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதம் மிகப்பெரிய கொடுமையான. அப்போ 27 ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்ம்ஸ் ஆக்டில் கண்டிப்பாக இவங்களெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணும்போது ஆர்ம்ஸ் ஆக்டில் போட்டால் 90 நாளைக்கு அவங்க பெயில் வர முடியாது. நவீன் வந்து கடந்த 6 மாதத்துக்கு முன்பு சென்னை கடற்கரையில் நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலையில் குற்றவாளியாக இருந்தவர், அதில் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி பெயிலில் வந்து மறுபடியும் போய் கொலை பண்ணுறார். மறுபடியும் இந்த கூலிப்படையை பற்றி கொஞ்சம் சில கருத்துக்களை சொல்வோம். 6 பேர் கொண்ட கும்பல் இவரை துரத்தி வெட்டுகிறது. அங்கே ஒரு டிரைவர் வந்து திரும்பி ஓடுனா, காவல்துறையை சேர்ந்தவர் கூட ஒரு இடத்துல ரைடு போகும்போது குற்றவாளிகளை பிடிக்கும்போது எங்களுடைய வாகனத்தை நாங்கள் எஸ்கேப்பிங் வேன்னு சொல்லுவாங்க பேர், அதாவது எந்த ரூட்டில் போனால் நாங்கள் ஈஸியாக வந்து குற்றவாளியை கைது செய்த பிறகு வேகமாக காவல் நிலையத்தை கொண்டு செல்ல முடியுமோ அந்த வேயில் போட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருப்போம். நாங்கள்
அதை தான் இந்த குற்றவாளி பயன்படுத்தியிருக்கான். நீங்கள் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உடனே எங்கள் வண்டியில் ஏறிங்க, நான் கொண்டு போயிடறேன். அப்போ 6+1 7. நம்ம காவல்துறை சீரியஸாக வந்து சிசிடிவி அத்தனையுமே வந்து கண்காணித்து பார்த்ததில் இதில் வந்து 3 பேர் அடங்கிய கூட்டம் இடது பக்கமும், 3 பேர் அடங்கிய கூட்டம் வலது பக்கமும், இன்னொரு 3 பேர் பின்பக்கமும். அப்போ இந்த இந்த யாரை கொலை செய்ய எய்ம் பண்ணாங்களோ அவர் எந்த பக்கம் ஓடினாலும் அங்கே 3 பேர் அவங்கள போட்டுருவாங்க, பின்பக்கம் ஓடினாலும் அங்கே 3 பேர் போட்டுருவாங்க, வலது பக்கம் ஓடினாலும் போட்டுருவாங்க, இடது பக்கம் ஓடினாலும் போட்டுருவாங்க. அப்போ கொலை செய்தவர்கள் 6 பேர் என்றால் அவர் எந்த எஸ்கேப்பிங், அதில் 9 பேர் வந்து சுற்றி நின்றுருக்கிறார்கள். அந்த 9 பேருடைய எந்த வாகனத்தில் எங்கே சென்றார்கள் என்று தெரியாது. இந்த கொலையெல்லாம் செய்கிறவங்க சென்னையில் 120 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 120 கேங்ஸ்டர்ஸுக்கும் திருநெல்வேலிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா, இந்த 20 லட்ச ரூபா தான் சம்மந்தம். 20 லட்சம் ரூபாய் தான் சம்மந்தம். இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு அல்லது 30 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய்க்கு கொலை செய்கிறவர்கள் தான் 6 பேர் டீமை வந்து உள்ளே அனுப்பி மீதி 9 பேர் வந்து ரைட்டு லெஃப்ட்டு பேக் அண்ட் ஃப்ரண்டில் வந்து கவர் பண்ணுவாங்க. ஆஜரா கொலை செய்கிறேன்னு நாங்கள் போய் கேஸுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் சீனுக்கு போவாங்க. அல்லது சிலர் சீனில் வந்து என்ன செய்வாங்கன்னா, வெட்டினாங்க இல்லையா, வெட்டின டீம் வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கங்க, கேஸை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு முடிவு எடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 15லிருந்து 16 நபர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இந்த திட்டத்தை தீட்டுவார்கள். அப்படி தீட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் கொலை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு பிரியாணியும் ஒரு குவார்ட்டர் பிராண்டியும் சாப்பிட்டுட்டு கடுமையான போதையில் இந்த கொலை செய்கிற சிந்தனையிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ளாத அளவுக்கு தங்களை தயார் செய்து கொள்வார்கள். இப்பேற்பட்ட ஆட்கள் தான் கூலிப்படையில் இருப்பார்கள். 6 பேர் சரண்டர் ஆகிவிடாங்க, மீதி 9 பேர் அல்லது 11 பேர் வந்து என்ன செய்வாங்க, அவங்க போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க. இப்படி கூலிப்படைகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு பல லட்ச ரூபாய் பணத்தை கையில் வாங்கிட்டு எந்த கேஸிலுமே இல்லாமல் ஜாலியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க மீண்டும் மீண்டும் இது மாதிரி வந்து சீனுக்கு போனோம்னா நமக்கு பல லட்ச ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கொல்லப்படுகிற மனிதன் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதன், சமூகத்தில் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, வேண்டியவரா வேண்டாதவரா, இளைஞரா, திருமணத்துக்கு முன்பு கொலை செய்கிறோமா பின்பு கொலை செய்கிறோமா, அவரை சார்ந்த குடும்பம் என்ன செய்யும், அவருக்கு சார்ந்த சமூகம் என்ன செய்யும், அப்படிலாம் எந்த சிந்தனையுமே இல்லாமல் பணத்துக்காக ஒருவரை கொலை செய்து விட்டோம். இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னா, வட சென்னையில் நான் இருக்கிற பொழுது 120 எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் 120 கேங்ஸ்டருடைய பெயர்கள் பட்டியல் அத்தனையுமே வந்து பதிவு செய்து எம்கேபி நகர் சப் டிவிஷனில் நாங்கள் வச்சுருந்தோம். அது எம்கேபி நகரில் மட்டுமல்ல, வட சென்னையில் முழுவதும் இல்லை எத்தனை கேங்கு தான் மொத்தம் இருக்குதுங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 3 மாவட்டங்களில் சாதிய வன்மம் இவ்வளவு காலம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குத. இதை தடுப்பதற்கு அரசுகள் ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டாமா வேண்டாமா? இது நான் பண்ண முடியாது, நீங்கள் பண்ண முடியாது. தயவுசெய்து தமிழக அரசே கூலிப்படைகளை கண்காணிப்பதற்குன்னு தனியாக வந்து ஒரு எஸ்பியை போடுங்க. அதுக்கு ஒரு 4 டிஎஸ்பி, எனக்கு தெரிந்த ஸ்பெர்முடா ட்ரையாங்கல் மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தையும் திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிற இந்த சாதிய வன்மைக்காரர்கள் எல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காக சிறப்பாக ஒரு 3 டிஎஸ்பிகளை போட்டு அவங்களெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணியுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த சீனுக்கு வந்த 16 பேரும் யார், எந்த ஊருக்காரவங்க, அந்த வாகனம் வந்து இது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் செங்கல்பட்டு வந்திருக்குது. இந்த 9 பேர் சைலண்ட் கில்லர்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் கூலிக்காக செங்கல்பட்டுலேருந்து திருநெல்வேலிக்கு சென்றிருக்கார்கள். அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர்லேருந்து இவர் வந்திருக்காரு. இவர் பாண்டியன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவர் பயணம் பண்ணி வந்திருக்காரு, திருநெல்வேலியில் சாப்பிட்ருக்காரு, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய டீமை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இவங்க அத்தனை பேருடைய மூவ்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் டீமை வந்து உருவாக்க வேண்டியது தமிழக அரசின் கடமையாக இருக்குது. 307 அண்ட் 302 இந்த வழக்குகளில் கைது செய்யப்படுற அத்தனை பேர்கிட்டையுமே 3 ஆண்டுகளுக்கு பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா, அதன் பிறகு இன்னொரு கொலை குற்றத்தில் அவர் வந்தால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. தயவுசெய்து இந்த காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த பாண்டு 110 சிஆர்பிசி படி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதே குற்றவாளி மீண்டும் வந்து இன்னொரு குற்றத்தை செய்வாரானால் கண்டிப்பாக அவருக்கு
பிணை கொடுக்கக்கூடாது. பெயில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யார் பாண்டில் இருந்தானோ 110 சிஆர்பிசி இப்படி பாண்டில் இருக்கானோ அவன் இன்னொரு குற்றத்துக்கு அந்த 3 வருஷத்துக்குள்ளே போயிட்டா அவனுக்கு 90 நாள் பெயில் கிடைக்காது. குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முக்கியமான மிஷினரி இந்த சட்டங்கள் 27 ஆர்ம்ஸ் ஆக்டு 110 சிஆர்பிசி அப்படின்னு இது ரெண்டுலேயும் வந்து ரிமாண்ட் பண்ணுறதோட குண்டத்தடுப்பு சட்டத்தில் கண்டிப்பாக அவர்களெல்லாம் வந்து கைது செய்யணும். கொலை குற்றம்னு வந்துட்டாவே அத்தனை பேரையும் வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் கேஸை வச்சு கண்டிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவங்களை போடணும். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.